சவுதி அரேபியாவில் இருக்கிற ராஸ் தனூரா அப்படின்னு சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக சவுதி அரேபிய அரசாங்க ஊடகங்கள் அங்கிருக்கின்ற உத்தியோகபூர்வ செய்திகள் தெரிவித்திருக்கு. இன்று மதிய வேளையில இந்த ராஸ் தனூரா அப்படின்ற மிக பிரம்மாண்டமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதில் இந்த ட்ரோன் தாக்குதல்களை எதிர் முனையாக தாக்கி அளித்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட அங்கு அதனுடைய துவள்கள் இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது விழுந்திருக்கிறது. அங்கு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் பாரியளவான தீப்பற்றலுக்குள் உள்ளானதாக உத்தியோகபூர்வமாக செய்திகளில் பார்க்க கிடைத்தது. அங்கு இருக்கின்ற வீடியோக்கள், அங்கிருந்து வெளியாகின்ற தகவல்களில் பார்க்க கிடைத்திருக்கிறது. இதன் காரணமாக இப்பொழுது சவுதி அரேபியாவினுடைய ராஸ் தனூரான்னு சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தற்காலிகமாக மூடியிருக்காங்க. இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மூடப்பட்டது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அளவான எண்ணெய் ஏற்றுமதி தடையை அல்லது எண்ணெய் விற்பனையில் அல்லது கச்சா எண்ணெய் அல்லது எரிபொருளுடைய விலைகளில் அதிகரிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது சர்வதேச ரீதியில். குறிப்பாக இந்தியா, சீனா, தென்கொரியா, அதோட அமெரிக்கா, சிங்கப்பூர், ஐரோப்பிய நாடுகள் பல இங்கிருந்து தான் எண்ணெயை கொண்டு போகிறாங்க. சவுதி அரேபியாவிலிருந்து ஏற்றுமதியாகின்ற எண்ணெய் அளவு, அதாவது 100 வீதத்தில் 40 வீதமானது இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில்தான் ஏற்றுமதி ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 6 முதல் 7 மில்லியன் பரல்கள் எரிபொருட்கள் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. எனவே மிக பெரிய அளவான ஏற்றுமதி மையமாக சவுதி அரேபியாவினுடைய ராஸ் தனூரா இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இப்பொழுது மூடப்பட்டிருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அளவான எண்ணெய் ஏற்றுமதியில் ஏற்பட போகிற பாரிய பின்னடைவாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இப்பொழுது கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே எண்ணெய் ஏற்றுமதியில் ஏற்பட்டிருக்கின்ற சிக்கலால் தொடர்ந்து மணித்தியால கணக்காக எண்ணெய் விலைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது சர்வதேச ரீதியில். இதனால இந்த பிரச்சனை ஒன்று இப்பொழுது ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுல இலங்கை எப்படி பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனாலும் நேரடியா இல்லாட்டியும் இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலமாக வாங்கப்படுகின்ற நாடுகளிடமிருந்து நாங்க எண்ணெய்கள் வாங்குறோம், அதாவது எரிபொருட்கள் வாங்குறோம். அதனால எங்களுக்குமான ஒரு சில பாதிப்புகள் இருக்கலாம். இதுவரைக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலை. எப்போ அதை திறப்பாங்கன்ற அடிப்படையில் இது மாறலாம். ஆனாலும் இது தொடர்ந்து நீடிக்குமா இருந்தா இந்த மாதிரியான ஒரு சிக்கல் ஏற்படும். உலக ரீதியில எண்ணெய் விற்பனையில அல்லது எண்ணெய் விலையில பாரிய விலைகள் மாற்றங்கள் கொண்டு வரப்பட வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு.